ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் நிறைய மகிழ்ச்சியும் ஆனந்தம் நித்தியானந்தம் அடைகிறேன். இந்த ஜோதிடர் சரவணாமிர்தம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பதாக இருக்கும் கருத்துகள், முன்வினை என்று ஒன்று இருக்கிறதா, முன்பிறப்பு என்று ஒன்று இருக்கிறதா என்று ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சமமாக ஒரு நிகழ்ச்சி, புராண நிகழ்ச்சியை உங்கள் முன் பணியோடு சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடர்ந்த காடுகள், வனாந்திரம், மலைகள், அருவிகள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகலிலும் சரி இரவிலும் சரி வெளிச்சங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கும். சுற்றுப்புற கிராமங்கள், மலையை சார்ந்த கிராமங்கள் இருக்கும். எல்லோரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மட்டும் தீயவனாக கல்வனாக இருக்கிறார். அவருடைய தொழிலே திருட்டு தொழில்தான். கண்ணம் வைப்பது, களவாடுவது, இது போன்ற ஒரு அறநெறி இல்லாத ஒரு செயலை தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தருவாயில் எங்கோ குதிரை மீது சென்று களவாடி விட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மரத்தடியில் ஒரு கல், நெட்டக்கல், ஒரு 5 அடி கல் இருக்கிறது. போகும்போதும் வரும்போதும் அந்த கல்லை அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அந்த கல்லிலிருந்து ஏதோ ஒரு ஒளி வீழ்ச்சி, வா வா என்பது போன்ற ஒரு ஆன்மீக அழைப்பு அவரை தொடுவதாகவும் நெஞ்சை வருடுவதாகவும் இருந்தன. அந்த கல்வன் அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் போவான் வருவான். அந்த பக்கம் போகும்போது அந்த கல்லை பார்ப்பான். இப்படியாக இருக்கும்போது ஒரு நாள் அதிக காந்த ஈர்ப்பு விசை அவரை கவர்ந்து வா வா என்று அழைத்தது. இதற்கு மேலும் தள்ளாது தாங்காது என்று நினைத்து அந்த கல்வன் அந்த நெட்டக்கல்லை அப்படியே பிடுங்கி தோல் மீது சாய்த்து கொண்டு தான் இருக்கும் குகைக்கு சென்று வைத்து விட்டான். இருப்பினும் வீட்டிலிருந்து குகையிலிருந்து வெளியே வரும்பொழுது அந்த கல்லை உற்று நோக்குவான். ஏதோ ஒரு செய்தி அவனை ஊடுருவி வருவதாக உணர்வான். என்ன புரியவில்லை. ஒரு நாள் சற்று ஒரு பூ வைத்தான். இன்னும் ஒரு நாள் ஒரு தீபம் சுடர் ஆராதனை காட்டினான், தூப தீபங்களை காட்டினான். இருப்பினும் மனம் நிலை கொள்ளாது அந்த கல்லையே சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருப்பான். வெளியே சென்று திருடுவதும் களவாடுவதும் போன்ற செயல்களை செய்தும் இருந்தும் அங்கே குகைக்கு வந்தவுடன் அந்த கல்லை உற்று உற்று நோக்குவான். தீராத காதல் காரணமாக அதனால் என்ன என்று கூட உணராமல் அவன் அந்த கல்லையை ஊற்றி நோக்கி கொண்டிருந்தான். இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் அவன் வயது முதிர்வின் காரணமாக இறந்து விடுகிறான். அந்த கல்லில் இருப்பது முருகப்பெருமான். அது அவனுக்கு அப்பொழுது தெரியவில்லை. அடுத்த பிறப்பாக ஒரு செல்வந்தர் குடியில் அந்த இளையவன், அடுத்த பிறப்பில் திருவண்ணாமலையில் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் அந்த கல்வன் ஒரு பிறப்பாக உருவெடுத்து வருகிறான். நல்ல செல்வந்தர் குடும்பம், வசதி மிக்க குடும்பம். அந்த கல்வனாக இருந்த போன பிறப்பில் கல்வனாக இருந்தவன் ஒரு குழந்தையாக அடுத்த பிறப்பில் அங்கு வருகிறான். அங்கு ஒரே ஒரு சகோதரி, அக்கா தம்பி. கால வெள்ளத்தில் இடர்பாடுகளில் அந்த அப்பா அம்மா தவறி விடுகிறார்கள். அக்கா தம்பி இருவரும் தான் இருந்து வருகிறார்கள். அந்த கல்வனாக இருந்தவன் இந்த பிறப்பில் நல்லவனாகவும் பிறந்து வாழ்ந்து வருகிறான். வாலிப வயது வருகின்ற பொழுது நடை மாறும், உடை மாறும், முடி மாறும், எல்லாம் மாறிய நிலையில் அவனுக்கு இருக்கின்ற உள்ளார்ந்த போன ஜென்மத்தினுடைய அந்த பழக்க வழக்க தோஷங்கள் எல்லாருக்கும் வருவது போல் இவருக்கும் வந்தது. இருக்கின்ற செல்வத்தை தகாத வழியில் செலவழித்து விழுந்தான். விழுந்தது மட்டுமல்லாமல் விலை மாதவரோடு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் தினமும் ஒரு மங்கையோடு தான் இருந்து இரவை கழிப்பான் என்ற நிலையில் அவர் இருந்து வந்தார். இப்படியே இருக்கின்ற நிலையில் அந்த இரத்த ஓட்டங்கள் பல விலை மாதிரிகளின் தொடர்பால் உடல் நலிவுற்று மேலும் மேலும் கஷ்டங்களுக்கு ஆளாகின. நோய்களிலே தலை வணங்கக்கூடிய நோய் தொழுநோய். அந்த தொழுநோய் அவருக்கு வந்துவிட்டது. உடம்பெல்லாம் ஊனி குறுகி மிகவும் 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 அது சொல்லக்கூடாத நிலையெல்லாம் போய்விட்டது. விரல்கள் மடங்கின, எல்லா நிலையும் கடந்து விட்டது. இருந்தாலும் அவர் அந்த லௌகீக வாழ்க்கையில் அவருக்கு உண்டான அந்த சுக சௌகரியங்களை குறைத்து கொள்வார் இல்லை. கையில் பணம் இல்லாவிட்டால் கூட
அந்த சந்தோஷங்கள் சுகங்கள் எல்லாம் தனக்கு தேவை தேவை என்று பணம் தினம் தினம் அக்காவிடம் கேட்டு நச்சரித்து வந்திருந்தார். தம்பியின் மனநிலை எப்படி, எங்கு செல்கிறான், என்ன செய்கிறான் என்று அக்கா உணர்ந்து கொண்டார். பணம் கொடுப்போடு என்றால் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று அந்த சகோதரி அழுகின்ற பட்சத்தில் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அன்பு தொல்லை செய்ய அந்த சகோதரி ஒரு கடுமையான வார்த்தைகளை சொன்னார். நீ ஏன் அங்கு இங்கு செல்லுகிறாய், அங்கெல்லாம் இல்லாததா, என்னிடம் இருக்கிறது, என்னையே அனுபவித்துக் கொள் என்று அந்த சகோதரி கூறியவுடன் அவர் மிகவும் நொந்து வேதனைப்பட்டார். தாய்க்கு சமமான சகோதரி இந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரே, இனி இந்த தேகம் எனக்கு ஏன் என்று நொந்து வேதனையுடன் வெளியில் சொல்லவும் முடியவில்லை. திருவண்ணாமலையில் அங்கே இருக்கின்ற அந்த கோபுரத்தின் மீது ஏறி கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று துணிந்து கீழே குதித்து விட்டார். குதிக்கும் போது கூட முருகா என்று பெயரை அவர் கூறவில்லை. பண்டை தவம் முன்வினை பயன் வந்தவரை காத்த காரணத்தினால் முருகப்பெருமானே அவரை தாங்கினார். மேலே விழுந்த அந்த பூத உடலை முருகப்பெருமான் இரு கரங்களால் தாங்கி பிடித்தார். தொழுகின்ற நோய் அத்தனையும் தொழாமலேயே ஓடிவிட்டன. சிவந்த மேனி பொன்னிறமாகவும் பழைய அலங்காரத்துடன் அந்த உடம்பு அவருக்கு கிடைத்தது. கண் திறந்து பார்க்கிறார், தாங்கி நிற்பது முருகன் என்று உணர்ந்து அவர் விழுந்தார், அழுதார், தொழுதார். முருகன் மறைந்து விட்டார். நேராக சென்று சன்னிதானத்தில் உள்ளே சென்று கருவறையில் முருகனை பார்த்து கத்துகிறார், கதறுகிறார், சாமி என்னை ஏன் காப்பாற்றினீர்கள் என்று ஏதோ பிதற்றுகிறார். முருகப்பெருமான் சும்மா இரு, சற்று வேகமாக ஓடி வருபவனை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம், சும்மா ஏரியா, கொஞ்ச நேரம் அமைதியாரியா, அசுவாசப்படுத்திக்கா, சும்மா இரு. அப்படியே சென்று அவர் நெட்டையில் அமர்ந்து விட்டார். அவர் அருணகிரிநாதர் நெட்டையில் அமர்ந்து விட்டார். போன பிறப்பில் கல்வனாக இருந்தவர் முருகப்பெருமான் அந்த கல்லை உற்று நோக்கிய காரணத்தினால் அவருக்கு அந்த பண்டை தவம் அங்கு விட்டு வைத்தது இங்கு தொடர்ந்து வந்து பிடித்து கொண்டது. சும்மா இருந்து ஒரு 10 ஆண்டுகள் அவர் தவநிலையிலே யோக நிலையிலே இருந்த நிலையில் பிறகு மறுபடியும் முருகனிடம் வந்து சாமி என்று அருள் பாலிக்கிறார், கேட்கிறார். கேட்டவுடன் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். என்ன செய்யட்டும் சாமி, சும்மா இருந்துட்டு என்ன செய்ய, முத்து முத்தா பாடு. சாமி சொல்றார், எடுத்து கொடுக்கிறார். வியாபாரம் செய்வதற்கு முதல் அவர் கொடுத்து விட்டார். முதல் யார் கொடுத்தாலும் செய்வதற்கு நாம் தயாராகத்தான் இருக்கிறோம். முத்து முத்தாக பாடு என்று முதலை எடுத்து கொடுத்தார். எப்படி பாடுவது, எப்படி பாடுவது? அவர் நெகிழ்கிறார். நாக்கை நீட்டுக்கு சொல்லுகிறார். நாக்கை அன்னைக்கு நீட்ட வேளால் ஓம் என்று அவர் வரைந்து விடுகிறார். அப்பொழுதுதான் முத்தை, தருபத்தி, திருநகை, அத்திக்கரை, சக்தி, சரவணன் அந்த பாடல் பிறக்கின்றது. அது வரைக்கும் 16,000 பாடல்கள் தொடர்ந்து பாடியவனையுமே அவர் ஊராக சென்று பல அதிசயங்களும் நிகழ்ச்சிகளும் செய்து வருகின்றார். ஆக இப்படியாக அந்த அருணகிரிநாதர் சரித்திரம் புராணங்கள் நமக்கு பல வகையிலும் உணர்த்துகிறது. நிறைய செய்திகளை தந்து கொண்டு இருக்கிறது. ஆக அவர் பாடிய பாடல்கள் கடல் கொண்டு சென்றதும் காலத்தால் அழிந்ததும் போக மிச்சம் 1600 பாடல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் எழுதிய கந்தர் அனுபூதி அதில் 51 பாடல்கள். அதில் முதல் பாடல் நெஞ்ச கனகலும் நெகுந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சூர் புனைமாலை சிறந்திடுவே விநாயகர் காப்பு பாடி முடித்தார். கடைசி பாடலாக உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கொகனே, இந்த பாடலுடன் இந்த கந்தர் அனுபூதி 51 பாடல்கள் முடிவடைகின்றன. இந்த பாடலை யார் ஒருவர் தினசரி பாராயணம் பண்ணி தினசரி ஒரு இமையும் இமைக்க மறக்காமல் இமைப்பொழுது வீணாக்காமல் இந்த பாடலை பாடினால் நவகிரக தோஷம், குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதியாகும். திருமணம் வாய்க்காதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், பல பாவங்கள் செய்தவர்களுக்கு இது பரிகாரமாக இந்த பாடல்கள் அமைகின்றன. நன்றி, வணக்கம். ஸ்ரீ சக்கரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு சந்திப்பில் நாம் சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் சரவணாவிரதம்.